வரலாறு ஆண்டு 4 அலகு 1 வரலாறு அறிவோம். நீங்கள் கற்கப் போவது என்ன? வரலாற்றின் பொருளை கூறுதல், வரலாற்று மூலங்களை அடையாளங்காணுதல், வரலாற்று ஆய்வு நெறிகளை விளக்குதல், வரலாற்றில் கால இடைவெளி கருத்துருவை வேறுபடுத்துதல், வரலாற்று நிகழ்வுகளின் காரண விளைவுகளை விவரித்தல். வரலாறு என்பதன் பொருள். வரலாறு என்பது கடந்த காலத்தில் உண்மையாக நடந்த நிகழ்வுகளாகும். வரலாற்று நிகழ்வுகளை எளிதில் விளங்கிக் கொள்ள வரலாற்றின் பொருளை அறிந்திருப்பது அவசியமாகும். வரலாற்று அறிஞர்கள் வரலாற்றின் பொருளை குறித்து தத்தம் கருத்துக்களை கூறியுள்ளனர். வரலாறு என்பது மனிதர்களின் செயல்பாடுகளையும் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டதற்கான காரணங்களையும் விளக்கும் கதைகளாகும். வரலாறு மனிதனின் நாகரிகத்தையும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களையும் விவாதிக்கின்றது. வரலாறு என்பது தற்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையிலான தொடர்பு செயல்பாங்காகும். நிறைநிலை பேராசிரியர் டான் ஸ்ரீ டாக்டர் கு.கே.இ. கிம். வரலாறு நடந்த அல்லது முடிந்த நிகழ்வை குறிக்கிறது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வு ஒன்றின் குறிப்பு அல்லது பதிவாகும். முனைவர் முகமது யூசுப் பின் இப்ராஹிம். வரலாற்று மூலம். முதன்மை மூலம். முதன்மை மூலம் முதலாம் மூலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது மாற்றியமைக்கப்படாமல் அசல் வடிவத்தில் இருக்கும். புதை வடிவம், கையெழுத்து படிவம், அதிகாரப்பூர்வ ஆவணம், தொல்பொருள் ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். வரலாற்று புதைபடிவம் எனப்படுவது தாவரங்கள் அல்லது விலங்குகளின் கூடுகளாகும். ஓலிக்காயல், ஹுட்ருவா, சலாலார்தல், சாலாயிதிம் போன்றவை கையெழுத்து படிகளாகும். SSR 2948 வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியது அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். தொல்பொருள் என்பது மனிதன் உருவாக்கிய கற்கருவி, மட்பாண்டம், ஆயுதம், சில்லறை காசு போன்றவையாகும். இரண்டாம் மூலம் என்பது முதல் மூலத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட வடிவம். நூல், சஞ்சிகை, கையேடு, நாளிதழ் ஆகியன இரண்டாம் மூலங்களாகும். வரலாற்று ஆய்வு நெறி. நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நிரூபிக்க வரலாற்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள அகழ்வாராய்ச்சி, வாய்மொழி, எழுத்து ஆகிய 3 ஆய்வு நெறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அகழ்வாராய்ச்சி முறை, வாய்மொழி முறை, எழுத்து முறை. அகழ்வாராய்ச்சி முறை. வரலாற்றுச் சுவடுகளில் இருந்து தகவல்களை திரட்டுதல் அகழ்வாராய்ச்சி முறை எனப்படுகிறது. இம்முறை தூண்டி தேடுதல் வழி மேற்கொள்ளப்படுகிறது. புதைபடிவம், மட்பாண்டம், உலோகப் பொருள்கள், கிளிஞ்சல்கள் ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். வாய்மொழி முறை. நேர்காணல் வழி தகவல் திரட்டுவது வாய்மொழி முறையாகும். நேர்காணல் செய்யப்படும் நபரை மூல நபர் ஆரங் சும்பர் என்பர். இவர் வரலாற்று நிகழ்வில் நேரிடையாக சம்பந்தப்பட்டவராகவோ பார்த்தவராகவோ அல்லது பிறர் மூலம் தகவல்களை கேள்வியுற்றவராகவோ இருப்பார். வாய்மொழி படிமுறைகள். படி 1 மூல நபரை அடையாளம் கண்டு ஆய்வு தலைப்புக்கேற்ப கேள்விகளை தயார் செய்தல். படி 2 நேர்காணல் செய்து உரையாடலை ஒலிப்பதிவு செய்தல். படி 3 ஒலிப்பதிவை செவிமடுத்து குறிப்பெடுத்தல், தகவல்களை சேமித்தல், எழுத்து படிவத்தை உருவாக்குதல். எழுத்துமுறை. எழுத்து, படங்கள் ஆகியவற்றின் வழி தகவல்களை பெறுவது எழுத்துமுறையாகும். இம்முறையில் குயக்கச்சவர், மரக்கட்டை, பாறை, அச்சப்படிவங்கள் ஆகியவற்றிலிருந்து தகவல்கள் பெறப்படுகின்றன. இடைவெளியும் காலமும். வரலாற்று அறிஞர்கள் காலவரிசைப்படி நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை ஆய்வு செய்கின்றனர். இது காலநிரல் எனப்படுகிறது. இந்த கால கருத்துருவானது 10 ஆண்டு, 100 ஆண்டு, 1000 ஆண்டு என பிரிக்கப்படுகிறது. இக்கருத்துருகு கால அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு முன் கிமு, கிறிஸ்துவுக்கு பின் கிபி எனவும் குறிக்கப்படுகிறது. வரலாற்று நிகழ்வில் காரணமும் விளைவும்.
ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுக்கும் காரணமும் விளைவும் உண்டு. வரலாற்று நிகழ்வை எளிதில் விளங்கிக் கொள்ள காரணமும் விளைவும் தொடர்பான ஆய்வுகள் உதவுகின்றன. பள்ளி விடுதலிப்பு விழாவை இதற்கு எடுத்துக்காட்டாக கொள்வோம். கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவிப்பதற்காகவே விடுதலிப்பு விழா நடத்தப்படுகிறது. இவ்விழா மாணவர்கள் மேலும் ஊக்கமுடன் கல்வியில் ஆர்வத்தை தூண்டுகிறது. நன்றி. மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.